வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் துணி துவைக்கிறதுக்காக எப்படி நம்ம வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ண 2 வீடியோவில் என்னோடய வாஷிங் மிஷினை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன், ட்ரம் க்ளீனிங் என்ன மாதிரி பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் அந்த வாஷிங் மிஷினோட டெமோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எப்படி துணி துவைக்கிறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடது ஒரு டாப்லோட் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின். ஸோ அதனால் இங்கே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கவே இருக்காது. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால நம்ம துணியை மட்டும் போட்டால் போதும். மற்றபடி அதுவே துணியை துவைச்சி நல்லா அலசிட்டு துணி எல்லாத்தையுமே சுத்தமாக புழிஞ்சிடும். ஆட்டோமேட்டிக்காக மிஷினும் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம துணியை எடுத்து வளர்த்துனா போதும். சரி வாங்க, இப்போ எப்படி துணி துவைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்காக தான் அப்படிங்கிறதுனால நான் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முதல்ல இந்த மாதிரி நம்ம ஸ்விட்சை போட்டுட்டு அந்த வாஷிங் மிஷின் இன்லெட் பைப்பை நம்ம டேப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க இந்த டேப்பை நம்ம எப்போ ஓப்பன் பண்ணணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் மெஷின் போடுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டா போதும். மெஷின் ஓடி முடிக்குதோ அப்போ இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம மெஷின் கூடவே நிற்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் துணியை ஊற வைக்கிறதுக்கு நம்ம எப்படி துணி எல்லாத்தையும் உதறிட்டு போடுவோமோ அதே மாதிரி துணி எல்லாத்தையுமே நல்லா உதறிட்டு இந்த வாஷிங் மிஷின்குள்ளார போட்டுடலாம். போடும்போது அப்படியே ஒரே இடத்துல போடாமல் அந்த ட்ரம் ஃபுல்லாக வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, துணியை போட்டதுக்கு அப்புறமா மிஷினை ஆன் பண்ணிவிடுவேன். ஸோ மிஷினை ஆன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் துணி எல்லாத்தையும் ஊற வச்சு தான் துவைக்கணும் அப்படிங்கிறதுனால சோக் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றியெல்லாம் நான் உங்கள்கிட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இப்போ நான் முதல்ல பவர் பட்டனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அது பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சோப்புத்தூள் போட போகிறேன். இந்த சோப்புத்தூளை நான் டைரெக்டாக அந்த டிட்டர்ஜென்ட்டுக்காக இருக்கிற அந்த பகுதியில் போட மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இது வழியாக தான் தண்ணி ஊற்றும். ஆக்சுவலி தண்ணியில் கரைஞ்சி இங்கே இருக்கிற சோப்புத்தூள் எல்லாமே துணியில் வரணும். ஆனால் இந்த மிஷினில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அந்த தண்ணி எல்லாமே பட்டு சோப்புத்தூள் எல்லாமே கீழே கொட்டாமல் அங்கங்கே திட்டாக நின்றுடுது மேலேயே அந்த பாக்ஸ்லேயே. ஸோ அதனால் சோப்புத்தூளும் வேஸ்ட் ஆகுது. ஸோ நான் இதை ஒரு டைம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு எவ்ரி டைம். அதே மாதிரி கீழே விழாறதும் கரெக்டாக கரைஞ்சி தண்ணியில் நல்லா கரைஞ்சி விழாமல் அப்படியே கட்டி கட்டியாக விழ ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ சோப்புத்தூள் வேணுமோ அதை போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அந்த தண்ணி ஊற்றும் போதே நான் இதை சுற்றிலும் பரவுற மாதிரி ஊற்றிடுவேன். இது இந்த மிஷினில் இருக்கிற ப்ராப்ளம். இது இந்த மிஷின் யூஸ் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னா, இது நான் வாங்கும் போது ஒரு 3-4 பேர்கிட்ட கேட்டுட்டு தான் வாங்கினேன். அவங்க யாருமே இந்த மாதிரி ஒரு ட்ராபேக் சொல்லலை. மேபி இது ஒரு மிஷினில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி சோப்புத்தூளை கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் டெட்டால் யூஸ் பண்ணிப்பேன். டெட்டால் ஒரு மூடி ஊற்றிடுவேன். எப்பயுமே நான் எப்போல்லாம் துணி போடுறேனோ எப்பயுமே டெட்டால் போடுறது வழக்கம். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஜெர்ம்ஸ் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறோம், எல்லா இடத்துலையும் நிறைய கிருமிகள் இருக்கிறதுனால இப்போ டெட்டால் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால நான் அதை ப்ரிஃபர் பண்ணிப்பேன். இப்போது நீங்கள் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் மெஷினை ஆன் பண்ணிட்டேன். ஆனால் மெஷின் ஆன் பண்ணதுக்கப்புறமா டோரை ஓப்பன் பண்ணால் டோர் க்ளோஸ் அப்படின்னு தானே வரணும். எப்படி எந்தளவும் வரல அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெஷின் இன்னும் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ தண்ணி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கு. தண்ணி ஒரு 3/4 லெவல் வந்ததுக்கு அப்புறமா தான் மெஷின் ஓட ஆரம்பிக்கும். ஸோ அதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்மளால் டோரை ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணால் மெஷின் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த லாஜிக் மெயினாக எதுக்காக இருக்குது அப்படின்னா, ஓடிக்கிட்டு இருக்கும் போது சின்ன குழந்தைங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்கிறதுனால தான் இந்த ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ மெஷின் இன்னும் ஓடவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறதுனால தான் அது எந்த சவுண்டுமே கொடுக்காமல் இருக்குது. ஸோ நான் இந்த கேப்பில் சோப்புத்தூள் போடுறது, டெட்டால் ஊற்றுறது, இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சிருவேன். ஸோ இது ஓடிட்டு இருக்க சமயத்தில் நான் உங்கள் கூட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதான் முக்கியமாக நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இந்த மிஷினை நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஓவர்லோடு இப்போ வந்து துணி வந்து அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா ஓவர்லோட் ஆகிடுச்சு அப்படிங்கிற எந்த இன்டிமேஷனுமே இந்த மிஷினில் வராது. ஸோ ஒன்ஸ் மிஷின் நமக்கு இன்டிமேட் பண்ணால் தான் நம்ம துணி கரெக்டாக போட்டிருக்கோமா இல்லை அதிகமாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மிஷினில் அந்த மாதிரி எந்த இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதனால் நம்மளாக தான் ஃபைன் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒரு 3-4 டைம் வாங்கின புதுசில் போட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால நான் அதுக்கப்புறமா இப்போ வந்து 15 to 20 கிளாத்ஸ் போடுவேன். நம்ம வந்து நம்மளாக ஃபைன் பண்ணணும். என்ன ப்ராப்ளம் நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா வரும்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். பட் ஒன்ஸ் வாஷ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரின்ஸ் பண்ணும் போது தான் இந்த ப்ராப்ளம் வரும். வாஷ் பண்ணும் போது எந்த சவுண்டுமே எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரின்ஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வந்து படபடன்னு பயங்கர ஆட ஆரம்பிக்கும். நம்ம வந்து பெருசாக இந்த மிஷின் வந்து என்னென்னா ட்ரம் ரொட்டேட் ஆகும். யூஸ்வலாக ஒரு மிஷினில் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மிஷினில் வந்து உள்ளார இருக்க இந்த சில்வர் ட்ரம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது பின்னாடி இருக்க மிஷினோட பார்ட்ஸில் பட்டு படபடன்னு பயங்கரமாக சவுண்டு கேட்கும். அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி இதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக சுற்றிலும் இருக்கிற துணி எல்லாத்தையும் ஒன்று திருப்பி பிரித்து போடணும். பிரித்து போட்டதுக்கப்புறமா தான் திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஓட ஆரம்பிக்கும். இப்படின்னு வந்து நமக்கு தெரியாமல் ஓவர்லோடு போட என்ன ஆகும் அப்படின்னா மிஷினோட லைஃப் குறைய ஆரம்பிக்கும். நான் இந்த டைம் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் துணி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா துணி ஓடி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மியூசிக் வரும். மியூசிக் வந்ததுக்கப்புறம் மிஷின் ஆஃப் ஆகிடும்னா அந்த எல்இடி டிஸ்பிளேல வர லைட் வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம இந்த டேப்பையும் மெயின் சுவிட்சையும் ஆஃப் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க, நமக்கு துணி துவைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து பக்கத்தில் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நம்ம ஒன்ஸ் போட்டோன்னா போதும், அது பாட்டுக்கு துணியை துவைச்சிரும். நம்ம மற்ற வேலைகளை பார்த்துடலாம். ஸோ துணி துவைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேலையை நம்ம வந்து இந்த வீக்கெண்ட்லலாம் வச்சுக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் இதையுமே வீக் டேஸ்லேயே முடிச்சு துணி எல்லாத்தையும் துவைச்சி முடிச்சிடலாம். சரி, இப்போ மிஷின் போட்டோன்னே நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். இந்த ஃபில்டர் என்னங்கிறத உங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அந்த துணி பிசுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த துணி பிசுக்கு எல்லாமே இந்த ஃபில்டரில் ஃபில்டர் அவுட் ஆகிடும். அதனால் நம்ம ஒவ்வொரு டைம் துணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஃபில்டரை எடுத்துகிட்டு வந்து நல்லா ரன்னிங் டேப்பில் தண்ணி ஓடுற டேப்பில் வச்சு அந்த மாதிரி ஒரு நார்மல் ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா போதும், துணி பிசுக்கு எல்லாமே வந்துடும். இது வந்து இந்த இதில் இவ்வளோ இருக்குது இல்லையா, இப்படி வராது. நான் வந்து ஒரு 4-5 டைம் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக 4-5 டைம் துணி போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு இவ்வளோ தெரியுது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வராது, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா துணி போட்டதுக்கப்புறமா இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு நான் முதல் நாள் துணி போடுறேன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் இல்லை மறுநாள் ஈவினிங் வரைக்கும் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணியே தான் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா உள்ளார தண்ணி இருக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைஸ் வந்து வெளில போகணும். இதை வந்து அப்படியே உடனே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வரும். இல்லை சில தண்ணியை பேஸ் பண்ணி துரு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து வெளியில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சன்லைட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நான் உள்ளார வச்சுருக்கிறதுனால எனக்கு சன்லைட் படாது, காற்று அந்தளவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு 1 டேக்கு இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப. இப்போ நம்ம துணி துவைக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இது கூடவே எனக்கு என்னோட மிஷினில் தெரிஞ்ச சில ட்ராபேக்ஸ், அப்புறம் ஒரு மிஷின் வாங்கணும் அப்படின்னா என்னெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும், அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் அவங்க கூட சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து என்னோட மிஷினோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 6.2 kg நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து கெப்பாசிட்டி. ஒரு வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு அளவு இருக்குது, ஒரு பாத்திரம் வாங்குறோன்னா ஒரு அளவோ, அதே மாதிரி வாஷிங் மிஷினுக்கும் ஒரு அளவு இருக்குது. வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா நாங்கள் இப்போ வீட்டில் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் 2 பேருக்கு மட்டும் போகிற மாதிரி வாஷிங் மிஷின் வாங்குறத விட கூட ஒரு எக்ஸ்ட்ராவாக 2-3 பேர் இருந்தாங்கன்னா எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா போக போக நம்ம ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அதையும் பேஸ் பண்ணி நம்ம வாங்கினா தான் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பவுடர் போடுற இடம் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லையா. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். இந்த சோப்பு பவுடர் போடுற இடத்துல எந்த மாதிரி இருக்குது, எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு கேளுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓவர்லோடு ஆச்சுன்னா அதை வந்து இண்டிகேட் பண்ணுமா அப்படிங்கிறத கேளுங்க. இது வந்து ரொம்ப மெயினான விஷயம் இல்லையா. சோப்பு தூள் போடுறது கூட நம்மளே கரைச்சி போட்டுக்கலாம், அதனால் எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் கிடையாது. ஆனால் இந்த ஓவர்லோடுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இது நம்ம துணி வந்து கரெக்டாக போட்டால் தான் மிஷினோட லைஃப்பை வந்து நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஸோ அதனால் அது வந்து மெயினாக நீங்கள் வாங்குகிற வாஷிங் மிஷின் வந்து துணி அதிகமாக
அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இன்டிமேட் பண்ணுமா அப்படிங்கிறதையும் மெயினாக கேட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் இந்த 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வச்சு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை விட அதிகமாக இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு, இதெல்லாம் மெயினாக நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கும் போது பார்த்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் நானும் தெரிஞ்சுப்பேன், பார்க்குற வியூவர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் வந்து வாஷிங் மிஷினை பற்றி இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.